அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. யூதாவின் ராஜாக்களிலே யோசபாத் நல்ல ஒரு ராஜா, ஆவிக்குரியவன். 3 பெரிய கூட்டத்தை பாடி துதித்தே அவன் மேற்கொண்டான் பாருங்க. இதை செய்வதற்கு முன்பு அவன் சமஸ்த இஸ்ரவேலையும் ஒரு மிகப்பெரிய உபவாச கூடுகைக்கு கூட்டினான். இந்த உபவாச கூடுகையில் இவன் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்தில் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று, தேவன் யார் என்று நினைவு கூர்ந்து ஜெபித்தான். 2வது, தங்கள் நிலை என்ன, தாங்கள் யார், தங்கள் நிலை என்ன என்பதை அவன் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினான். என்று இந்த ஜெபம் 2 பகுதியாக இருக்கு பாருங்க. தேவனை எப்படி அவன் நினைவு கூர்ந்தானா, அவர் கடந்த காலத்தில் அவர் எப்படிப்பட்ட தெய்வமா, அவர் பராக்கிரமமுள்ள கர்த்தர், வல்லமையுள்ளவர் என்று அவர் நினைக்கிறார். சிறைப்பட்டு போன இடத்துல இப்படி நெருக்கடி வரும் பொழுது, உமது ஜனம் நோக்கி கூப்பிடும் பொழுது நீ ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த ஜெபத்தின்படி செயல்படுகிற தேவன் என்று. நமது தேவன் யார், கடந்த காலத்திலே அவர் எப்படி செயல்பட்டார், எதிர்காலத்திலே தமது மக்களுக்கு என்ன செய்வேன்னு வாக்கு கொடுத்தார் என்றெல்லாம் ஆண்டவரை நினைவு கூர்ந்து அற்புதமான ஒரு ஜெபம் பண்ணினான் பாருங்க. அடுத்த பகுதி என்னன்னு கேட்டா, தன்னுடைய நிலையை உணர்ந்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினான். தன்னுடைய பலகீனத்தை வெட்கப்படாமல் முழு தேசமும் கேட்கிற அளவுக்கு அவன் ஒரு ஜெபம் பண்ணினான். அதை தான் இப்போ நம்ம 12வது வசனத்தில் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் இல்லை, செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை, ஞானம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆக தன் பலகீனத்தை எல்லாம் அறிக்கையிடுகிறார். அப்படி ஒரு ஊக்கமான ஜெபம் பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம செய்ய வேண்டிய ஜெபம் இதுதான். இந்த வேலையை செய்வதற்கு, இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு இனி என்ன செய்வோம், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, எங்கள் கண்கள்மையே நோக்கி கொண்டிருக்கு, வேற வழியும் எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே என்று நாம் தேவ சமூகத்தில் சரணாகதி அடைந்து விட்டால் இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி பெராக்காவை காண செய்த ஆண்டவர் பெராக்காவை காண உதவி செய்வார். நமது நேற்றைய துயரமெல்லாம் முடிவுக்கு வரும். எல்லா துயரங்களை கர்த்தர் மாற்றுவார், எல்லா தடைகளை விலக்குவார், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆண்டவர் சொல்ல, உங்கள் பலகீனத்தில் ஆண்டவரின் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.